ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சேனலில் நிறைய ஃபேன் தியரிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் கோகுக்கு ரொம்பவே ஏஜ்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட சாகர ஸ்டேஜுக்கு போயிடுவார். வெஜிடா கூட ஒரு ஃபைனல் பேட்டிலையும் இவர் பண்ணுவார். அதுக்கப்புறமும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கோகுவோட லைஃப்பில் நடக்கும். அதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண பேனல் ஸ்டோரின்னு எல்லாமே ரைசிங் ஃபிஸ்ட்னு சொல்லப்படுற இவர்கிட்ட இருந்து தான் ஆட்டையை போட்டேன். அதனால் அவருக்கான கிரெடிட்ஸை முதல்ல கொடுத்துருவோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போவோம். இந்த கதை டிபிஎஸ்ல இருந்து பல வருஷங்கள் கழிச்சு நடக்குது. கோகு, வெஜிடா, புல்மா, சீச்சின்னு எல்லாருமே ஓல்ட் பீப்புள்ஸாக இருக்காங்க. கோகுவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வெல்விஷர்ஸ்னு எல்லாருமே கேதர் ஆகி இருந்தாங்க. ஒரு பெரிய பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், கோகு அண்ட் சீச்சிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கோகு சீச்சியை பார்த்து சில விஷயங்களை சொல்கிறாரு. சீச்சி, நான் வாழ்க்கையிலேயே உனக்கு பெஸ்ட்டான ஹஸ்பண்டாக இருந்தது இல்லை. உனக்கு தேவைப்பட்ட டைம்லையும் நான் உன் கூட இருந்தது இல்லை. பெரும்பாலான நேரத்தை நீ தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. ஆனாலும் என் மேலே உனக்கு அன்பு குறையவே இல்லை. இந்த பூமியில் என்னோட வாழ்க்கை ரொம்ப வருஷம் இல்லைனாலும் இருக்க போகிற இந்த சில வருஷத்தில் நான் உன் கூடவே எப்போவுமே இருப்பேன். இந்த லைஃப்பில் மட்டும் இல்லை, அடுத்த லைஃப்லையும் உன்னை தாண்டி என்னால் வேற யாரையும் சொந்தமாக்கிக்க முடியாதுன்னு கோகு சொல்ல சீச்சி கண் கலங்குறாங்க. சரி சரி, நேரமாச்சுப்பா, சீக்கிரம் கேட்க வெட்டுங்கன்னு பீர சொல்ல எல்லாருமே சந்தோஷமா அந்த பார்ட்டியை கொண்டாடுறாங்க. சில வருஷங்கள் அப்படியே போகுது. சீச்சியும் இறந்து போறாங்க. கோகு சீச்சியோட சமாதிலேயே வாழ்றாரு. சீச்சி கிட்ட பேசுற மாதிரியே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்பாடா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற சீச்சி? எப்பவுமே ட்ரைனிங் மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சாதாரண விவசாயம் கூட எனக்கு ஹாப்பினஸை கொடுக்குது. நான் இப்படி தான் எப்போவுமே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருப்ப. பட் அப்போது என்னால் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. இப்போ பாரு, பைத்திய மாதிரி நான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் கூட பேசுறதுக்கு நீ இல்லைன்னு கோகு சொல்லிக்கிட்டு இருக்க வெஜிடா அங்கே வராரு. வெஜிடா தான் இப்போ இந்த யூனிவர்ஸோட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்காரு. வெஜிடாவை பார்த்த கோகு, ஏ வெஜிடா, பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கோகு, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் இங்கே வந்தேன். இந்த யூனிவர்ஸில் உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் நாளுக்கு நாள் ஃபேட் ஆகிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில நாட்களில் நீ இறந்து போயிடுவேன்னு வெஜிடா கோகுவை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு கோகு, எனக்கு தெரியும் வெஜிடா, பரவாயில்ல, நான் சீக்கிரமாகவே சீச்சியை பார்க்க போகிறேன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முன்ன மாதிரி இல்லை வெஜிடா, இப்போ என்னால் பெருசாக ஃபைட் பண்ண முடியலை. ஆனால் நீ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறினதுல இருந்து குற்றங்கள் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. இதனால் எப்போவுமே உலகத்தை காப்பாற்றுற கோகுவோட ஹெல்ப் இப்போது யாருக்குமே தேவைப்படலை. அதெல்லாம் சரி, நீ டிஸ்ட்ராயர் காட் ஆனதுலேருந்து எர்த் பக்கமே வர்றதில்லையே, இப்போ மட்டும் ஏன் வந்த? ஒருவேளை என் கூட ஃபைட் பண்ண வந்தியோ? எனக்கு ஓகே தான்னு கோகு சொல்கிறாரு. என்ன விளையாடுறியா கேட்குறாள். உனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நீ ரொம்ப வீக் ஆகிட்ட, உன் கூட எப்படி என்னால் ஃபைட் பண்ண முடியும்னு வெஜிடா கேட்குறாரு. என்ன வெஜிடா, நீ எப்போல இருந்து இப்படியான? நான் பார்க்க தான் வயசான மாதிரி தெரியுவேன், ஆனால் நான் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். வேணும்னா என் கூட மோதி பாருன்னு கோகு சொல்கிறாரு. முடியாது கேட்குறாள். இந்த ஃபைட்டில் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுன்னு வெஜிடா சொல்ல, எனக்காக பண்ணு வெஜிடா, அப்படியே எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் அது நான் விருப்பப்பட்ட ஒன்றா தான் இருக்கும். ஆமாம், உன்னோட கையால் உயிரை விடுறது எனக்கு சந்தோஷம்தான். அதனால் ப்ளீஸ் கடைசியாக ஒரு தடவை என் கூட ஃபைட் பண்ணு வெஜிடான்னு கோகு கேட்க வெஜிடா ஒத்துக்கிறாரு. இங்கே சண்டை போட வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு முதல்ல வெஜிடா கோகு மோதின அந்த பிளேஸை கோகு சூஸ் பண்ணுறாரு. எனக்கு வயசாகிடுச்சுன்னு பார்க்காத வெஜிடா, நான் இப்போவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். அதனால் ஒரு டெஸ்ட்ராயர் காட் மாதிரி என் கூட ஃபைட் பண்ணுன்னு கோகு வெஜிடாவை பார்த்து சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. ஒரு பெரிய ஃப்ளாஷ் உருவாகுது. கொஞ்ச நேரத்தில் கோகு அந்த பேட்டில் தோற்று போய்
வெஜிட்டாவோட மடி மேலே கிடக்கிறாரு. ரொம்ப நன்றி வெஜிட்டா, என்னோட கடைசி ஆசையை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்டேன். உன்னை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன், குட் பாய்னு சொல்லிட்டு கோகு அவரோட உயிரை விட, போ கோகு, இப்போவாச்சு உனக்கான நிம்மதியை போய் அடை, அடுத்த லைஃப்பில் நம்ம மீட் பண்ணலாம்னு வெஜிட்டா சொல்ல காட்சிகள் மாறுது. கிங் காயோட பிளானட்க்கு கோகு வந்துடுறாரு. பாப்பா கோகு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லைஃப் எல்லாம் எப்படி போச்சுன்னு கோகுவை பார்த்து கிங் காய் கேட்குறாரு. இந்த உலகத்திலேயே நான் தான் பெஸ்ட்டான லைஃப்பை வாழ்ந்திருக்கேன். ஆமாம், என்னோட லைஃப்பில் ஏகப்பட்ட எனிமிஸை நான் பார்த்துட்டேன். அதில் சில பேரை என்னால் திருத்த முடியலைனாலும் பல பேரை என்னோட ஃப்ரெண்ட்ஸாக மாற்றி அவங்க கூட ஸ்பெஷலான மெமரிஸை உருவாக்கி வச்சிருக்கேன்னு கோகு சொல்கிறாரு. உன்னோட டீச்சர்ஸை மறந்துட்டியான்னு கோகு கிட்ட கிங் காய் கேட்க, கண்டிப்பாக இல்லை, நீங்கள் இல்லாமல் என்னால் இவ்வளோ விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது, அதனால் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ்னு கோகு சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் விடு, உனக்காக நான் நிறைய விஷயத்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். முதல்ல போய் உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, நிறைய பேரை நீ மீட் பண்ண வேண்டியிருக்குன்னு கிங் காய் சொல்கிறாரு. கோகு அவரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ண யார் வரப்போகிறதுன்னு பார்க்குறாரு. அங்கே திடீர்னு சீச்சியும் கிராண்ட்பா குவானும் வராங்க. கோகு அவங்கள கட்டி பிடிச்சி அழறாரு. உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு கோகு சொல்கிறாரு. நானும் தான் கோகுன்னு சீச்சி கோகுவை ஹக் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. நீ ரொம்ப பெரிய பையனா வளர்ந்துட்ட கோகுன்னு கிராண்ட்பா கோஹான் சொல்கிறாரு. அதெல்லாம் சரி, நீ ஏன் இப்படி கேள்வி கட்ட மாதிரி இருக்க? இப்படி ஒரு அழகான ஒய்ஃப் எப்படி இந்த மாதிரி ஒரு கிழவன் கூட இருக்க முடியும்? சொல்லு, நீ ஏன் யங் ஃபார்மில் இல்லைன்னு சீச்சி கோகுவை பார்த்து ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமில்லை சீச்சின்னு கோகு எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் கிங் எம்மா கோகு கிட்ட சில விஷயத்த சொல்கிறாரு. பொதுவாக ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்க இறந்த அதே ஃபார்மில் தான் ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும் போவாங்க. ஆனால் நீ பல தடவை ஏர்த்தை சேவ் பண்ணதால் உனக்கும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை நான் தரேன் கோகு. நீயும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் மட்டும் யங்கர் பாடிஸோட இந்த ஆஃப்டர் லைஃப் வேர்ல்டில் இருக்கலாம்னு எம்மா சொல்கிறாரு. அதுக்கு கோகு, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஓகே, ஆனால் எனக்கு இதே பாடியே போதும், இதுவே எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்கிறாரு. அதுக்கு எம்மா, அப்படியா, அப்போ ஓகே, நான் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் யங்காக மாற்றிடுறேன், ஆனால் இந்த ஆஃபரை எப்போ வேணால் நீயும் கிளைம் பண்ணிக்கலாம்னு எம்மா சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. சீச்சி கோகுவை பார்த்து, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ஆனால் உன்னோட அழகான மனைவியால் இப்படி ஒரு கிழவன் கூட இருக்க முடியாது, ஒழுங்கா போய் உன் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சீச்சி சொல்ல, ஓகே சீச்சி, நான் போய் மாற்றிக்கிறேன்னு கோகு சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் கோகு, இன்னும் சில பேர் உன்னை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கிங் காய் சொல்ல, அங்கே கோகுவோட அப்பாவான பேர்டாக்கும் ஜீனேவும் வராங்க. இவங்கள பார்த்து கிங் காய் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெல்கம் பேர்டாக், என்னோட பேர் காய், நான் தான் இந்த பிளானட்டோட கிங், இவன் தான் உங்களோட பையன்னு கோகுவை பேர்டாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹாய், என்னோட பேர் கோகுன்னு கோகு அவரை பேர்டாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. கோகுவா, நாங்கள் என்னோட பையனுக்கு அப்படி ஒரு பேரையே வைக்கலையேன்னு பேர்டாக் சொல்கிறாரு. ஓ சாரி, எல்லாரும் என்னை கோகுன்னு தான் கூப்பிடுவாங்க, பட் என்னோட ஒரிஜினல் நேம் கேக்கராட் தான், இந்த வெஜிட்டா மட்டும்தான் என்ன அப்படி கூப்பிடுவான்னு கோகு சொல்கிறாரு. வெஜிட்டாவா, சேன் பிரின்ஸோட டீமில் நீ இருக்கியான்னு பேர்டாக் கேட்குறாரு. இல்லை, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான்னு கோகு சொல்கிறாரு. இது சேன் பிரின்ஸ் உனக்கு ஃப்ரெண்டான்னு பேர்டாக் ஆச்சரியப்படுறாரு. சரி, நீ என்னோட பையன்தான்னு நான் ஒத்துக்கிறேன். உன்னோட அவுட்ஃபிட் எல்லாம் வச்சு பார்த்தா நீ டெக் சப்போர்ட்டில் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கணும், அதுவும் வெஜிட்டாவே அவர் கூட உன்னை வச்சிருக்காருன்னா நீ பிரில்லியண்ட்டாக இருக்கணும்னு பேர்டாக் சொல்கிறாரு. உடனே கோகு, அப்பா என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு கோகு சொல்கிறாரு. இது மார்ஷியல் ஆர்டிஸ்டா? ஆனால் உன்னை பார்த்தா ஒரு ஃபைட்டர் மாதிரியே தெரியலையே. சரி வா, நம்ம 2 பேரும் மோதி பார்ப்போம், அப்போ நீ உண்மையாகவே ஃபைட்டரா இல்லையான்னு தெரிஞ்சிடும்னு பேர்டாக் சொல்கிறாரு. கோகுவும் பேர்டாக்கும் ஒரு பெரிய ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆச்சுன்னு எபிசோட் 2ல் சொல்கிறேன். ஏண்டா இன்னும் காக்குமேவே முடியலையே, அதுக்குள்ள புது சீரீஸான்னு கடுப்பாகாதீங்க, இது ரொம்ப சின்ன சீரீஸ் தான்,
அடுத்த எபிசோட் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த எபிசோடில் இந்த ஒட்டுமொத்த சீரீஸே முடிஞ்சிடும். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரியான வித்தியாசமான சீரீஸ் வரப்போகுது. அதனால் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க.